அனைவருக்கும் வணக்கம். வரவிருக்கும் குரு பெயர்ச்சியை பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தில் எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாங்க. முதல் விதி, எந்த ஒரு கிரகத்தின் பெயர்ச்சியாகட்டும் கோச்சாரத்தையாகட்டும் நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கிரகம் நடப்பு தசாநாதனாகவோ நடப்பு புத்திநாதனாகவோ அல்லது நடப்பு அந்தரநாதனாகவோ இருக்க வேண்டும். ஏன்னா நவ கிரகங்களும் கோச்சாரத்தில் தினகதியில் அதற்கு உண்டான வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ சந்திரன் அப்படின்னா தினமும் ஒரு நட்சத்திரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அதுபோல் எந்த ஒரு கிரகமும் வெளியில் நிலையாக இருக்கிறதில்ல. அது தன்னகத்தே தனக்கு வச்சிருக்கிற தினகதி வேகத்தில் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட கிரகங்களின் கோச்சாரத்தை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த கிரகத்தின் தசாவோ அந்த கிரகத்தின் புத்தியோ அல்லது அந்த கிரகத்தின் அந்தரமாகவோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு நடப்பில் இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த ஜாதகருக்கு குரு திசை அப்படிங்கிறது 2013 டிசம்பர் மாதத்துலேருந்து 2029 டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்குதுங்க. அப்போது குருவின் நகர்வு அப்படிங்கிறது, பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குரு அப்படிங்கிறது இவருக்கு தசையாக நடக்குது. அப்போது அந்த குரு சுய ஜாதகத்தில் ஒரு இடத்துலையும் ஒரு தொடர்புகளையும் ஒரு கொடுப்பனையும் வச்சிருப்பார். அதே நேரத்தில் அந்த குரு கோச்சாரத்தின் ரீதியாகவும் ஒரு பாவங்களில் ஒரு சில கொடுப்பனைகளை ஏற்றியும் இறக்கியும் தர வல்லவர். சுய ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பனையை சிறிது மாற்றம் செய்யக்கூடிய சக்தி அந்த கோச்சார கிரகநிலைக்கு இருக்குது. இப்போது பொதுவாக பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது தான் பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எடுப்போங்க. ஆனால் பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஒரு ராசியை மாற்றினாலும் சரி, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை மாற்றினாலும் சரி, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதசாரத்தை மாற்றினாலும் சரி, அல்லது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு உப நட்சத்திரங்களை மாற்றினாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு வரவிருக்கிற குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தைய காணொளியில் குரு அப்படின்ற கிரகம் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்போது குருவின் ராசி மாற்றத்தால் இந்த ஜாதகருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத உதாரண ஜாதகமாக விளக்கியிருந்தோம். இந்த காணொளியில் குரு அப்படின்ற கிரகம் ராசி மாற்றத்திற்கு அடுத்து ஒரு ராசிக்குள்ளே 2.25 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா. அப்போது நட்சத்திர மாற்றத்தின் ரீதியாக இந்த ஜாதகருக்கு குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு குரு அப்படின்ற கிரகம் புனர்வூச நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு. அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி வரும்போதும் அது புனர்வூசம் 4ஆம் பாதத்திலே இருப்பார். ஆனால் அந்த ஜூன் 18ஆம் தேதி சாயந்தரம் 7:30க்கு மேலே புனர்வூச நட்சத்திரத்திலிருந்து குரு அப்படின்ற கிரகம் பூச நட்சத்திரத்திற்கு மாற்றமடைவார். எனவே இந்த குரு அப்படின்ற கிரகம் நட்சத்திர பயிற்சியால் இந்த ஜாதகருக்கு என்னென்ன விளைவுகளை தரப்போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது 18/6/2026 சாயந்தரம் 7:30க்கு மேலே குரு அப்படின்ற கிரகம் கடக ராசியில் புனர்வூச நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறாருங்க. இப்போ இந்த இடத்துல குரு அப்படின்ற கிரகம் நம்ம 18/6/2026 சாயந்தரம் ஒரு 7:30க்கு மேலே அப்படிங்கிறத நம்ம 8 மணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது பிறப்பு கால கிரகநிலை, பாவநிலை, பிறப்பு கால ராசி கட்டம், அம்ச கட்டம், மேலும் பிறப்பு கால குறிகாட்டிகள் அட்டவணையை இப்போ டிஸ்பிளே ஆகிருக்குங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டிரான்சிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பு கால பாவநிலையோடு கோச்சார கிரகநிலைகளை நம்மளுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கும். அப்போ அதன் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறந்தப்ப ஜாதகருக்கு என்னென்ன பாவநிலைகள் இருந்ததோ அந்த பாவநிலைகளை அப்படியே வச்சுக்கிட்டு கிரகநிலைகளை மட்டும் அந்த பாவநிலைகளுக்கு ஏற்றவாறு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாற்றி கொடுக்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது
இந்த குரு அப்படின்ற கிரகம் இந்த தனுசு லக்ன ஜாதகருக்கு கடக ராசியில் இருக்கார். இயல்பாகவே நம்ம கடகம் அப்படிங்கிறது தனுசு லக்னத்திற்கு 8வது ராசி அப்படின்னு எடுப்போம் இல்லைங்களா? ஆனால் பாவகணிதம் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த குரு வரும் 18/6/2026 நட்சத்திர பயிற்சியால் புனர்வூச நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இல்லைங்களா? அந்த நட்சத்திர பயிற்சியால் பாவ நிலையில் கடகத்தில் 7ஆம் பாவத்திலே இருப்பார். ஏன்னா ஜாதகருக்கு 8ஆம் பாவம் 114 டிகிரியில் ஆரம்பிக்குதுங்க. குரு அப்படின்ற கிரகம் 93 டிகிரியில் தான் பூச நட்சத்திரத்தில் அன்றைக்கி இருப்பார். இப்போது இந்த ஜாதகருக்கு எப்படி நம்ம பலனாக பார்க்கலாம் அப்படின்னா, நடப்பு குரு தசையே இருக்குது இல்லைங்களா? அதனால இந்த குருவின் கோச்சார மாற்றம் இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த குரு அப்படின்ற கிரகம் ஜாதகருக்கு பாவ நிலையில் 7ஆம் பாவத்திலிருந்து சனியோட நட்சத்திரம், மேலும் சனியோட உபநட்சத்திரத்திலே இருக்கார் இல்லைங்களா? எனவே இந்த ஜாதகருக்கு குரு அப்படின்றது பாவ புத்திநாதனா 6-12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. சனி அப்படின்ற கிரகம் 1-7ஆம் பாவத்துக்கு புத்திநாதனாக வர்றாரு. அப்போது குருவும் கூட்டு விளைவாக இருக்கார். குரு கோச்சாரத்தில் நின்ற நட்சத்திர அதிபதியும் கூட்டு விளைவாக இருக்கார். அப்போது இந்த இடத்துல 6 மற்றும் 12 அப்படிங்கிற பாவங்களை இந்த 1-7ஆம் பாவங்கள் விருத்தி தான் செய்ய இயலும். அதுதான் பாஸ்கரா ஜோதிடத்தில் நீதி. அப்போது இந்த 1-7ஆம் பாவங்கள் தன்னிச்சையாக இயங்காது. இந்த குரு அப்படின்ற 6-12 அப்படிங்கிற குருவின் பாவ தொடர்புக்கு அந்த சனி அப்படிங்கிறது விருத்தியாக செயல்படும். அப்போ 6-12ஆம் பாவங்கள் தான் வலிமையாக செயல்படும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னும் உள்ளார்ந்து நம்ம ஒரு கோச்சாரத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னா, முதல் விதி எந்த கிரகத்தின் கோச்சாரத்தை ஆய்வு செய்கிறோமோ அந்த கிரகம் ஜாதகருக்கு கொடுப்பனையில் என்னென்ன பாவ தொடர்புகளை வச்சுருக்காரு, மேலும் அது கோச்சாரத்தில் என்னென்ன பாவ தொடர்புகளை வச்சுருக்காரு, அது கொடுப்பனையில் கொண்டுள்ள பாவ தொடர்புகளை கோச்சாரத்தில் கொண்டுள்ள பாவ தொடர்புகள் சப்போர்ட் பண்ணுதா, எகெயின்ஸ்டாக இருக்கா, நியூட்ரலாக இருக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்க. இப்போ இது இன்னும் உள்ளார்ந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா நம்ம ரெண்டுமே ஒரே சேர வேணும். கொடுப்பனையில் என்னென்ன பாவ தொடர்பு இருக்குது, கோச்சாரத்தில் என்னென்ன பாவ தொடர்பு இருக்குது, அது ரெண்டும் ஒரு சேர நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு துல்லிதமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ இந்த இடத்துல இது கொடுப்பனையில் ஒரு பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறியாட்டி அட்டவணை. இது கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்கு உள்ள கிரகங்களின் குறியாட்டி அட்டவணை. இப்போது நம்ம குருவின் கோச்சாரத்தை ஆய்வு செய்வதனால குரு அப்படின்ற கிரகத்தை மட்டும் நம்ம எடுத்து ஆய்வு செய்வோம் இந்த இடத்துல. அப்போது கொடுப்பனையில் குரு அப்படின்ற கிரகம் ஜாதகருக்கு தனுசு ராசியில் பாவ நிலையில் 12ஆம் பாவத்தில் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்காருங்க. ஆனால் கோச்சாரத்தில் குரு அப்படின்ற கிரகம் கடகத்தில் பாவ நிலையில் 7ஆம் பாவத்தில் சனியோட நட்சத்திரத்துலேயும் சனியோட உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். இப்போ நம்ம முந்தைய வடிவில் பார்த்த மாதிரி இங்கே குருவின் 6-12ஆம் பாவங்களை தான் சனி விருத்தி செய்யும். சனியின் 1-7ஆம் பாவங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படிங்கிற நியதியை கடந்தும் குரு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு பிறந்த கால கொடுப்பனையில் குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், குரு நின்ற உபநட்சத்திரம் ராகு. அப்போ இந்த இடத்துல குரு ராகுவின் உபநட்சத்திரத்தில் 5ஆம் பாவ குறிகாட்டுது இல்லைங்களா? எனவே இந்த குரு பயிற்சி சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது பிறந்த கால குருவின் அந்த 5ஆம் பாவ தொடர்பை கோச்சார குரு சனியோட நட்சத்திரத்தில் 7ஆம் பாவத்தில் போகிறனால இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பிறந்த காலத்தில் குருவின் குறிகாட்டிகளில் உள்ள 5ஆம் பாவத்தை சற்று வலிமையடைய செய்யும். அதோடு இந்த கோச்சார குரு சனியின் நட்சத்திரத்தில் போகிறனால சனி 1-7 அப்படிங்கிற பாவ புத்தினானா வந்திருக்கு இல்லைங்களா? அந்த 1-7 அப்படிங்கிற பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த 7ஆம் பாவம் 5க்கு பிரவிருத்தியாகவும் செயல்படும். அதன் பொருள் என்னென்னா 5ஐ வலிமையடைய செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே வேளையில் அந்த குருவின் தொடர்புகளில் உள்ள 8ஆம் பாவத்தை வலிமை இழக்க செய்யும் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது இங்கே குரு கொடுப்பனையில் 6, 8, 12 அப்படிங்கிற தொடர்புகள் இருக்கார். ஆனால் அந்த கொடுப்பனையில் இருக்கிற தொடர்புகளை இந்த கோச்சார குரு அப்படின்ற கிரகம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால அந்த சனியின் 7ஆம் பாவ குறிகாட்டி கொடுப்பனையில் இருக்கிற 5ஆம் பாவ குறிகாட்டியை நல்லா வலிமையடைய
செஞ்சிருவார். அதே சமயம் கொடுப்பனையில் இருக்கிற 8ஆம் பாவ குறிகாட்டிய வலிமை இழக்க செய்து விடுவார். அப்போ அதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு தசை நடக்கிறனால இந்த ஜாதகருக்கு 8, 12ஆம் பாவங்கள் கொடுப்பனையில் வேலை செஞ்சிட்ருக்கும். ஆனால் அதே இந்த கோச்சார ரீதியாக குரு சனியின் நட்சத்திரத்தில் போகிறனால அந்த சனியின் பாவ தொடர்புகள் இந்த 5ஆம் பாவத்தை வலிமையடைய செய்தும், மேலும் இந்த 8ஆம் பாவத்தை வலிமை இழக்கவும் 12ஆம் பாவத்தை வலிமை இழக்கவும் செய்யும். எனவே இந்த கோச்சார குரு அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரத்தை கடக்க வரைக்கும் அந்த குரு திசை அப்படிங்கிறது அந்த 8, 12 அப்படிங்கிற பாவ குறிகாட்டிகளை வலிமையாக செய்ய இயலாது. அது 5ஆம் பாவத்தை தான் வலிமையாக சற்று வலிமை அதிகமாக செயல்படுத்தும் அப்படிங்கிறது பொருள். இப்போது எது வரைக்கும் அந்த குரு சனியோட நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்ற கிரகத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அப்போது அந்த குரு அப்படின்ற கிரகம் 18/6/2026 7:30 பூச நட்சத்திரத்தில் என்ட்ராகி 19/8/2026 காலையில் 1:42 பூச நட்சத்திரத்துலேருந்து வெளியே வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் என்ட்ராவாருங்க. அப்போ அதன் பொருள் என்னென்னா, ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாதகருக்கு குரு திசையில் நடக்கக்கூடிய 8, 12 அப்படிங்கிற பாவ செயல்கள் சற்று வலிமை இழக்கும். அந்த 5ஆம் பாவ செயல் அப்படிங்கிறது சற்று வலிமையாக செயல்படும். அப்போது இந்த குரு பயிற்சி, குருவின் ராசி பயிற்சியை தாண்டி இந்த குருவின் நட்சத்திர பயிற்சி இந்த ஜாதகருக்கு ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு சற்று நல்ல பலன்களையே, லக்கணம் சார்ந்து ஒரு நல்ல பலன்களையே தரவல்லது. அப்போ 8, 12ஆம் பாவங்கள் வலிமை இழந்தால் ஜாதகர் அந்த காலகட்டத்தில் நோய் நொடியிலிருந்து வெளியே வரலாம். தீராத சங்கடம், பிரச்சனை, அதில் இருந்தெல்லாம் தீராத கடன், அதில் இருந்தெல்லாம் ஜாதகர் சற்று விடுதலை ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அனைவருக்கும் நன்றி.